ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்ல முடியாது, குட் நைட் தான் சொல்லணும். ஏன்னா இப்போ மணி 12 ஆக போகுது. அது இன்றைக்கி நாங்கள் காளிகாம்பா கோயிலுக்கு எங்கள் தம்பிக்கு கல்யாணத்துக்கு பதிவு பண்ணுறதுக்காக போனோம். சென்னை காளிகாம்பா கோயில் பாரிஸ் கிட்டே இருக்குது. தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி போனோம். போயிட்டு நாங்கள் ஒரு 40 ஜாதகத்தை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம். எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணல. 10 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த கோயிலில் போயிட்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஜாதகத்தை தயவு செஞ்சு எடுத்துருங்க. நாங்கள் வேலை மனக்கட்டு இப்போ பாரிஸில் பஸ் ஸ்டாண்டு வேறு கட்டுறாங்கன்னு சொல்லி பஸ்ஸுக்கு போகிறப்ப ஆட்டோவில் போயிட்டோம். வரும்போது பஸ்ஸிலலாம் இறங்கி இப்சப்பட்டு தான் வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்குது. எழுதி ஃபோன் பண்ணேன், கல்யாணம் ஆகிடுச்சு, 2 வருஷம் ஆகுது, தயவு செஞ்சு அதெல்லாம் போய் எடுத்துருங்கப்பா, கஷ்டமாக இருக்குது. நாங்கள் எடுத்துகிட்டு இத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டு டென்ஷனாக ஆகிட்டோம். இன்னொரு 10 பேருக்கு ஃபோன் பண்ணணும். மணி ஆகிடுச்சி, நாளைக்கு பண்ணலான்னு இருக்கோம். கல்யாணம் ஆகியது யாராக இருப்பா, எங்கே வேணாலும், எந்த மேட்ரிமோனியாகட்டும் எங்கே கல்யாணத்துக்கு பதிவு பண்ணாலும் அதை போய் கல்யாணம் முடித்தோடனே கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லிவிடுங்க. அவங்க அந்த ஜாதகத்தை எடுத்துருவாங்க. கல்யாண பசங்களுக்கே ஃபோன் பண்ணி திருப்பி கேட்க வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். மறுபடி ஃபோன் பண்ணி உன்னை கேட்குறாங்க அப்படின்னு நக்கல் பண்ணுறாங்க, நயானிலாம் பண்ணுறதெல்லாம் இருக்குதுங்க. அதனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன், கல்யாணம் ஆனிச்சுன்னா இன்றைக்கி நாங்களும் தம்பி ஜாதகத்தை வச்சுருக்கோம். அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா நாங்கள் போய் சொல்லி ஜாதகத்தை இந்த நட்சத்திரத்தில் நாங்கள் வச்சுருக்கோன்னு எடுத்துருவோம். இதனால் எங்களுக்கு இது ஒரு பாடம். நாங்களும் அலட்சியமாக இருக்க மாட்டோம். அதனால் நீங்களும் யாராவது கல்யாணம் ஆகிடுச்சோ பதிவு பண்ண இடத்துல போய் எடுத்துருங்க. இல்லைன்னா அவங்க எங்களை மாரி டென்ஷன் ஆவாங்க, திட்டுவாங்க. அது நமக்கு தான் பாதிப்பு. அதனால் செஞ்சுருங்க. ஹாய், எல்லோரும் சாப்பிட்டீங்களா? நாங்களும் சாப்பிட்டோம். நீங்களும் சாப்பிட்டு தூங்குங்க. குட் நைட்.